Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 1ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸ் அதோடைய ஆன்சர்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தா கூட நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணாலே போதும், எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாமல் நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த क्वेश्चन தான் யுனிவர்சிட்டில கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரிப்பீட்டடா ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கு. சோ மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் MVC ஆர்க்கிடெக்சர் என்ன, ஆல்சோ சம்மரைஸ் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MVC மாடல் இன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, சோ MVC அப்படின்றது என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். இது மூணையும் ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் டிசைன் பேட்டர்ன் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு 3 முக்கியமான ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அந்த ஒரு ஆர்க்கிடெக்சர்ல தான் MVC. அதோட அர்த்தம் என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்ற 3 காம்போனன்ட் ஒன்னு சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ஆர்க்கிடெக்சரோட வேலை. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ஆர்கனைஸ்டா, மெயின்டெனபிளா, ஸ்கேலபிளா வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெயின் டெக்னிக் தான் இந்த MVC ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது. ஓகேவா, இட் இஸ் த யூனிவர்சல் பேட்டர்ன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இன் which an application is divided into 3 parts and which all are dedicated to the certain of the whole application. இந்த whole application ஈஸியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த 3 காம்போனன்ட் தான் ரொம்ப தேவை. இதை செப்பரேட் பண்ணி அப்ளிகேஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் மாடல் அப்படின்னா என்ன, நம்ம வச்சிருக்க டேட்டா பிசினஸோட லாஜிக் லேயர் என்ன அப்படின்றது. ஸோ த மாடல் ரெப்ரசன்ட் த டேட்டா, பிசினஸ் லாஜிக் அண்ட் ரூல் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணா அப்ளிகேஷனை ஈஸியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ மாடல் இன்டராக்ட் வித் டேட்டா பேஸ் அண்ட் ஹேண்டில் அப்ளிகேஷன் ரூல்ஸ். இதுதான் மாடல் அப்படின்றது. இதுல மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை ஈஸியா ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் பண்ண முடியும், டேட்டாபேஸ் டேபிளை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், பிஸ்னஸ் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், டேட்டாவை வேலிடேட் பண்ண முடியும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும், தென் டேட்டா சேஞ்ச் ஆனால் அதையும் வியூவாக நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் இன் த மாடல். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள், ORM ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஆப்ஜெக்ட், ஓகேவா, ப்ராடக்ட் மாடல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம இந்த மாடலில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர். ஓகேவா, UI லேயர் தான் இது. இது என்னன்னா வியூ என்ன பண்ணுனா, வியூ வந்து யூசருக்கு டேட்டாவை ஷோ பண்றது தான் இதோட வேலை. சோ இட் ஷோஸ் டிஸ்ப்ளேயிங் தி டேட்டா டு தி யூசர். இட்ஸ் யூஸ் இன் தி யூசர் இன்டிஃபிகேஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன். சோ UI ஹேண்டில் பண்றது தான் இந்த லேயரோட வேலை. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஷோஸ் டேட்டா ரிசீவ் ஃப்ரம் தி மாடல், டிஸ்ப்ளே டேட்டா ஃப்ரம் தி மாடல், தென் ரெண்டர் UI. தட் மீன்ஸ் லாஜிக் எல்லாத்தையும் வந்து இது பண்றது, பிரசன்டேஷனை மட்டும் கொடுக்கிறது, எந்த லாஜிக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சென்ட் கெட் அப்டேட் whenever the மாடல் சேஞ்ச். ஏதாவது சேஞ்ச் ஆச்சு மாடல்ல அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணிடும் கரெக்டா. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா HTML பேஜ், டெம்ப்ளேட்ஸ், ரியாக்ட், ஆங்குலர் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்க வரும் அப்படின்னா வியூல வருது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லிங் லேயர் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் இது மாடலுக்கும் வியூக்கும் இடையில ஒரு பிரிட்ஜா கனெக்ட் ஆகி ரெண்டையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம் தான் இந்த கண்ட்ரோலர் அப்படின்றது. ஸோ கண்ட்ரோலர் மாடல் அண்ட் வியூவை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஓகே, இதுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா யூசரோட ரெக்வெஸ்ட்டை வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணும், என்ன மாடல் அவங்களுக்கு வேணும்ன்றதை டிசைட் பண்ணும், மாடலை கால் பண்றது, அதுகிட்ட இருந்து டேட்டா வருது எடுக்கிறது, வியூ பண்ணி பார்க்கறது, அப்ளிகேஷனோட ஃப்ளோ கண்ட்ரோலர் கரெக்டா மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் இந்த கண்ட்ரோலரோட வேலை. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் ரிசீவ் பண்ணும், மாடலோட ஃபங்க்ஷனை கால் பண்ணும், சக்சஸ் ஆத டேஷ்போர்ட்ஸை வியூ பண்ண முடியும், ஃபெயில் அப்படின்னா எரர் வியூ பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலர்ல தான் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து மாடல் என்ன பண்ணுனா ஹேண்டில்ஸ் டேட்டா லாஜிக், then interact with the database. ஓகே, அதுதான் அதோடைய வேலை. வியூ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் டேட்டா பிரசன்டேஷன், டைனாமிக்கலி ரெண்டர், இங்க வந்து பிரசன்டேஷன் ஃபெட்ச் பண்ண முடியும். தென் கண்ட்ரோலர் என்ன பண்ண முடியும்னா ஹேண்டில் ரெக்வெஸ்ட் ஃப்ளோ, தென் நெவர் ஹேண்டில் டேட்டா லாஜிக், தென் எண்ட் யூசர்ட்ட வந்து இது போயிடும். இதுதான் MVC ஆர்கிடெக்சரோட क्वेश्चंसல இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் MVC. ஒரு MVC லேயர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அதை யார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவா அப்படின்னா ரெக்வெஸ்ட்டை கண்ட்ரோலர் எடுத்துக்குவாங்க. தென் கண்ட்ரோலர் அந்த ரெக்வெஸ்ட்
ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி மாடலோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மாடல் கிட்ட டேட்டாவை கேட்கும். அந்த மாடல் அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோலர் கிட்ட கரெக்டாக வியூ பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை கொடுக்கும். அந்த டேட்டாவை ஃபைனலாக யூசர் கிட்ட வியூ பண்ண வைக்கிறது தான் அந்த கண்ட்ரோலரோட வேலை. இப்படிதான் ஒரு MVC ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கொஸ்டின்ல? பெனிஃபிட்ஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் MVC ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். தட் மீன்ஸ் வந்து நம்ம UI லாஜிக் டேட்டான்னு எல்லாத்தையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி டெவலப்மெண்ட்டை கிளீன் அண்ட் ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்றது தான் இந்த MVC ஆர்கிடெக்சரோட வேலை. ஸோ மிக்ஸ் ஆகாம கோடை வந்து தனித்தனியா மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்டெண்ட். தட் மீன்ஸ் UI டிசைன் சேஞ்ச் பண்ணா லாஜிக் அஃபெக்ட் ஆகாது. ஒன் போர்ஷனை சேஞ்ச் பண்ணாலும் அடுத்த போர்ஷனை டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்மளுடைய வேலையை கரெக்டா பார்க்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் சப்போர்ட் பேரலல் டெவலப்மெண்ட். ஒரே நேரத்துல பேரலா பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் கண்ட்ரோலர் மாடல் எல்லாமே தனித்தனியா சைமல்டேனியஸா ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இந்த MVC ஆர்கிடெக்சர் ஹெல்ப் பண்ணுது. தென் ரீயூசபிலிட்டி ஆஃப் த காம்போனன்ட். மாடல்ஸா இருக்கட்டும் வியூஸா இருக்கட்டும் ரீயூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஈஸி டெஸ்டிங். நம்மளால வந்து ஈஸியா டெஸ்ட் பண்ண முடியும். ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர். லார்ஜ் அப்ளிகேஷன்ஸா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா நமக்கு ஏற்றாப்புல சூட்டபிள் ஆக்கி நமக்கு ஏற்ற வகையில அதை ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும். ரீகோட் பண்ண முடியும். அதுதான் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்வோம். இது அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MVC ஆர்கிடெக்சர். என்னெல்லாம் இந்த MVC ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இன்க்ரீஸ்டு காம்ப்ளெக்சிட்டி. இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம MVC காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத வேலை தானே. ஸோ அன்னெசரி திங்ஸா இருக்கும்ல. ஸோ இன்க்ரீஸ்டு காம்ப்ளெக்சிட்டி. தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார் பிகினரா இருக்காங்க அப்படின்னா ஒரு தனித்தனியா மாடல் தனியா வியூ தனியா கண்ட்ரோலர் தனியா அவங்களோட இன்ட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. தென் ரெக்வர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ். நிறைய காம்போனன்ட்ஸ் தனித்தனியா டெவலப்பர் புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். தென் மோர் ஃபைல்ஸையும் கோட்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். அதுவுமே கொஞ்சம் கஷ்டம். சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஓவர் ஹெட்டா இருக்கும் இந்த விஷயம். ஓகேவா? டைட் கப்ளிங் பிட்வீன் த கண்ட்ரோலர் அண்ட் வியூவர். அதாவது இப்போ கண்ட்ரோலர் வந்து எதையாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதையாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணனாலும் அது வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றதுனால தனித்தனியா நம்ம எல்லா இடத்துலயும் செட் பண்ண வேண்டியதா இருக்கப்ப நமக்கு டைம் ஹையா எடுத்துக்குது. ஸோ செட்டப் டைம் இஸ் ஹை. ஓவர் ஹெட் வந்து டைமும் ஹையாவும் தென் ஓவர் ஹெட் இன் செட்டப் பண்றவும் ஓவரா வந்து நமக்கு இதுவாகுது. ஸோ சிம்பிள் வெப்சைட்டுக்கெல்லாம் MVC ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டஃபா கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MVC ஆர்கிடெக்சர். ஸோ MVC ஆர்கிடெக்சர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல செப்பரேட்டா தனித்தனியா இப்போ மாடல்னா டேட்டா, வியூனா யூசர் இன்டர்ஃபேஸ், கண்ட்ரோலர்னா லாஜிக், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸையும் தனித்தனியா டிவைட் பண்ணி மாடலை ஹேண்டில் பண்ண வைக்கும், வியூ டேட்டா டிஸ்ப்ளே பண்ணும், கண்ட்ரோலர் வந்து ரெக்வெஸ்ட்டை மேனேஜ் பண்ணும். இந்த மாதிரி தனித்தனி விஷயங்களை அதாவது பண்றதுக்காக ஈஸி மெயின்டெனபிலிட்டிக்காக கொண்டு வர்றது தான் இந்த MVC ஆர்கிடெக்சர். இது ஒரு லார்ஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம MVC ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் குட்டி குட்டி ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முடிக்கிறது கஷ்டம், நமக்கு ஹை டைம் எடுத்துக்கும். தென் நம்ம டேட்டாவை வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கொடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம குட்டி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். MVC ஆர்கிடெக்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சே நீங்க நீட்டா டயக்ராம் போட்டு எழுதினீங்கனாலே போதும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எண்ட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.